ஓகே கைஸ், அப்புறம் என்ன, மழை பெஞ்சிச்சு, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆகுது கைஸ். காலையில முடிச்சிருந்ததெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு தான் கேபா அப்படி நடக்க போகுது, ரிஷப் பண்ட் 2021 பிளாட் பிச் பொழக்க போறோம் அப்படின்னு மழை பெஞ்சு சாவடிச்சிட்டு இருக்குடா. அதாவது காலையில இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாவே ஒரு நைட் பர்சன், நம்ம வந்து நைட்டு முழிச்சிருக்கிற ஆளு, நம்மளாம் நைட் உல்ஃப் மாதிரி உட்காந்து லோன் உல்ஃப் மாதிரி முழிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற ஆளு. நமக்கு இந்த ஏர்லி மார்னிங் டெஸ்ட் பாக்குறதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான்லாம் பாக்குற ஆள் தான். ஆனா மழை பெய்யும் போது தான் எனக்கு டென்ஷன் ஆகுது, பார்க்க முடியல என்னால. இப்ப மழை பெய்யாம மேட்ச் நடந்துச்சுன்னா நான் வந்து தூங்காம இருந்து கூட அப்படியே பாத்துடலாம், இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது போயிட்டு இருக்கும். ஆனா மழை பெய்யறதுனால விட்டு விட்டு பெய்யுது, அப்படியே இந்த 2019 வேர்ல்ட் கப் மாதிரி விட்டு விட்டு பொய்து வரானுங்க போறானுங்க. இதனாலேயே பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மேட்ச் பத்தி மட்டும் பார்க்க போறது இல்ல, டிம் சவுதி ரிட்டையர் ஆறாரு, கேன் வில்லியம்சன் செஞ்சுரி போட்டிருக்கான். பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, செமையா இருந்துச்சு அவனுக்கு T20 மேட்ச்லாம். அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் பயங்கரமா இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு வருவோம். பிரிஸ்பன்ல நடந்துச்சு, பிரிஸ்பன்ல நடந்துகிட்டு இருக்கு, பிரிஸ்பன் கேபால நடக்குது இது. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா டாஸ் ஜெயிச்சான், நான் வந்து பவுலிங் போட போறேன் அப்படின்னா நல்ல சாய்ஸ் தான், ஏன்னா மழை பெய்யுது போயிட்டு வரணும், அதனால வேணும்னே பவுலிங் எடுத்தா நல்லாவே தெரியுது, இல்லாட்டா பேட்டிங் தான் எடுத்திருப்பான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி பிச்சில்னா. பட் வந்தானுங்க குவாஜா இவனுங்க எல்லாம் வந்தானுங்க, 13 ஓவரோ என்னமோ தான் பிடிச்சானுங்க. அதுக்கப்புறம் மேட்சே முடிஞ்சிட்டு மழை அடிச்சிச்சு. சரி, நெக்ஸ்ட் டே வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே ஆரம்பத்துல வந்து நம்ம பவுலர்ஸ்லாம் நல்லா தான் போட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பும்ரா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பும்ரா மட்டும் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு பும்ரா இல்லைன்னா கதை முடிஞ்சிச்சு. வேற எவனுமே நல்லா போட மாட்டேங்க. சொல்ல போனா சிராஜ் போடுவான், நம்ம ஏற்கனவே சிராஜை பத்தி பேசியிருக்கோம். சிராஜோட மொமெண்டம் எப்படின்னா, அவன் ஒரு நல்ல வைப்ல இருந்து அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். எல்லாரும் வந்து சிராஜோட ஆட்டிடியூட பத்தி சொல்லுவீங்க, அவன் ஆட்டிடியூட் இப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் 0 அப்படிலாம் சொல்லுவீங்க. அவன் நல்ல பவுலர் தான், அந்த மாதிரி ஒரு ஃபயர் இருக்கணும். ஆஸ்திரேலியாட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணாதான் வந்து ஆஸ்திரேலியா வந்து சூத்த மூடிட்டு இருப்பானுங்க. ஆனா சிராஜோட இது என்னன்னா, ஒரு நல்ல மொமெண்டம்ல இருந்தாதான் நல்லா போடும், அப்படி இல்லாட்டி நல்லாவே போட மாட்டான். சொல்ல போனா பும்ரா இல்லாம நினைச்சு பாருங்களேன், பும்ரா இல்லாட்டி நொறுக்கி இருப்பானுங்க ஆஸ்திரேலியா, நம்மள பீஸா எடுத்திருப்பானுங்க. நல்ல டே ஸ்டார்ட் ஆச்சு, செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் டேல நல்லா அந்த குவாஜா, மெக்ஸ்வீனி, லபுசேனி இவங்கெல்லாம் ஈஸியா தூக்கிடலாம். அந்த குவாஜாலாம் இது பழைய குவாஜா இல்ல, மெக்ஸ்வீனிலாம் டேவிட் வார்னர் இடத்துல வந்து விளையாண்டுட்டு இருக்கான். பும்ரா வந்தாலே பேண்டுறான் மெக்ஸ்வீனிலாம், அந்த மாதிரி போடுறான் பும்ராலாம் அவங்களுக்கு. இவனுங்களை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்தான்ப்பா அந்த டிராவிஸ் ஹெட், எப்பாடே இவனுக்கு என்னடா பிரச்சனை, இவன் ஏன்டா நம்மளே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் எதுக்கு எடுத்தாலும். கைஸ், போன வருஷத்துல ஆரம்பிச்சதுமே, போன வருஷம் டெஸ்ட் வேர்ல்ட் கப்ல அடிச்சான், செமிஃபைனல் ஃபைனல் அடிச்சான், டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிச்சான், வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிச்சான், T20 வேர்ல்ட் கப் அந்த மேட்ச்ல வந்துட்டு அவனுக்கு தோத்துட்டானுங்க, இருந்தாலும் அவன் அடிச்சான். இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பர்த்ல அடிச்சான் 89, செகண்ட் டெஸ்ட்ல 141 அடிச்சான், இப்ப ஒரு 150 போட்டான். எதுக்கு இவன் இப்படி இந்தியா அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்துட்டு அந்த அடி அடிக்கிறான்னு தெரியல. இந்தியா வந்து IPL இருந்தாலும் அந்த அடி அடிக்கிறான், போட்டு காட்டடி இந்தியன் ஸ்டேடியம் நான் பொழக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் வர்றான் இவன். சொல்ல போனா அவனுங்க பேட்டிங் ஒன்றும் புளுத்தி பேட்டிங்னா இல்ல, டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் இருக்கான். டிராவிஸ் ஹெட் அடிச்சனா கூட சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எவனாவது நின்றுறானுங்க. இந்த லபுஷேன் ஸ்மித் மாதிரி. ஸ்மித் எப்படியோ செஞ்சுரி போட்டு தப்பிச்சிட்டான்பா. ஸ்மித் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 30 ரன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பதறி அவன் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் விளையாண்டா. ஏன்னா ரொம்ப நாளா வந்து நல்லாவே விளையாடல. சொல்ல போனா போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஆஷஸ்ல வந்துட்டு அவன் லார்ட்ஸ்ல செஞ்சுரி அடிச்சான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன், லார்ட்ஸ்ல செஞ்சுரி அடிச்சான். அதுக்கப்புறம் அவன் அடிக்கவே இல்லை நினைக்கிறேன் செஞ்சுரி. அவன் ஃபார்மே வந்துட்டு டேவிட் வார்னர் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபிளாப் ஆயிட்டு. பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் 50 போட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா பிக்கப் ஆகி வந்துட்டான். ஆனா அந்த டிராவிஸ் ஹெட் எப்பா அடே எவன்டா T20 மேட்ச் மாதிரி ஆடுறான்டா, இவனுக்கு எப்படி போடணும்னு தெரியல, எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், மரியாதையே கொடுக்க மாட்டேங்க நம்ம பவுலருக்கு. ஆகாஷ் தீபக் கூட்டு வந்தாங்க, ஹர்ஷித் ராணா வெளியே வச்சுட்டு ஆகாஷ் தீபக் கூட்டு வந்தாங்க, நல்ல சாய்ஸ் தான். நான் ஹர்ஷித் ராணா வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் நல்ல பவுலர் தான். பட் காக்கினஸை வச்சு மட்டுமே, ஆட்டிடியூட வச்சு மட்டுமே அவன் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்ல, ஃபீல்டிங் ரொம்ப வீக்கா பண்றான் ஹர்ஷித் ராணா. ஓகே, சோ ஆகாஷ் தீபக் உள்ள கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம் நினைக்கிறேன். ஜடேஜா எதுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேட்டிங் தான். பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க தெரியும், அதுக்கு தான் வந்து ஜடேஜா எல்லாம் கொண்டு வந்தாங்க. பும்ராவை தவிர வேற எவனுமே நல்லா போடல, அதுதான் ஃபேக்ட். பும்ரா இல்லைன்னா கிழிஞ்சு. முன்னாடி வந்துட்டு முகமது ஷமி, நமக்கு புவனேஸ்வர், உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா அந்த மாதிரிலாம் ஆள் இருக்கும் போது நமக்கு வந்து கான்பிடண்டா இருந்தது. தூக்குவான்ப்பா புவனேஸ்வர், தூக்குவான்ப்பா நமக்கு
பேர் உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மாலாம் அடி போட்டு தூக்கிடுவானுங்க அப்படின்னு இருந்தோம். அந்த மாதிரிலாம் இப்ப எதுவுமே இல்லை. பேட்டிங்கே நமக்கு யாரும் இல்லை. புஜாரா கிடையாது, எவனுமே கிடையாது. புஜாரா வெளியே உட்கார வச்சுட்டு நீங்க வரீங்க பாத்தீங்களா, பார்டர் கவாஸ்கர். அதான் ஆஸ்திரேலியால புஜாராவோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, விக்கெட்டை கொடுக்க மாட்டான் அவன், அவ்வளவுதான். கோலி ரன் அடிக்க பார்ப்பான். கோலியோட மென்டாலிட்டி ரன் அடிக்கிறது, அவன் விக்கெட்டை கொடுப்பான் அப்படின்லாம் இல்லை. ஓடியில் வந்துட்டு கோலி வந்து நார்மலா விக்கெட்லாம் கொடுக்க மாட்டான். இப்ப இருக்கிற கோலி வேற கோலி. பட் நான் வந்து எனக்கு பேட்டிங் வரேன். ஸ்மித் செமையா போட்டான், செஞ்சுரி போட்டுட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் அசைச்சிட்டு நான் இன்னும் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி காமிச்சான். அவனுங்க ஆளுக்கு தான் காமிச்ச மாதிரி இருந்து, நம்ம இந்தியாட்ட ப்ரூவ் பண்ண மாதிரி இல்லை. அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தான் காமிச்ச மாதிரி இருந்து, நான் இன்னும் முடியல இருக்கேன் அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் ஆட்டிட்டு ஐம் ஹியர் அப்படின்ற மாதிரி காமிச்சான். டிராவிஸ் ஹெட் காட்டு அடி, எவனுமே எனக்கு தெரிஞ்சு செலக்ட் பண்ணல டிராவிஸ் ஹெட் எல்லாம். அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தான் டிராவிஸ் ஹெட்லாம். ரொம்ப பயங்கரமா விளையாடுறான். எப்படி இப்படி மாறினான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவனை பத்தி ரிசர்ச் தான் பண்ண போறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஏன் இப்படிலாம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ டிராவிஸ் ஹெட் பயங்கரமா விளையாண்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு போவானுங்கன்னு பார்த்தா இந்த அலெக்ஸ் கேரியோட பிரச்சனை நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கைஸ் உங்கள்ட்ட. இந்த அலெக்ஸ் கேரி எப்பவுமே வந்துட்டு அவனை சிம்பிளா விட்டுருவானுங்க, இவன் அவுட் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் நைஸா சைலண்ட் கில்லர் மாதிரி அடிச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பான் நம்மளை உட்காந்துட்டு. எப்பவுமே இந்த அலெக்ஸ் கேரி நம்மளோட இரிட்டேட் பண்ணுவான். ஏதாவது பண்ணி நேக்கா ஒரு 50 ரன் போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருப்பான் நம்ம உட்காந்துட்டு. அந்த மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். நேற்று டே முடிச்சு இன்னைக்கு காலையில வந்துட்டு ஒரு 70+ அடிச்சான். அதுக்கப்புறம் சிராஜ் அவனுங்கெல்லாம் தூக்கி எடுத்துட்டானுங்க. ஒரு பெரிய டோட்டல் தான் வச்சிருக்கானுங்க. பட் இருந்தாலும் நம்ம பேட்ஸ்மேனுக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ரோஹித் சர்மா வந்துட்டு விட்டா ஓப்பனிங் விடுங்க. 6th வந்து விளையாடுற அளவுக்கு ரோஹித் சர்மா பெரிய பேட்ஸ்மேன் இல்லை. இப்ப நீங்க வந்துட்டு KL ராகுல் வந்து ஏன் ஓப்பனிங் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா KL ராகுல் ஓப்பனிங் வந்தா நல்லா விளையாடுவான் அப்படின்றது தாட் உங்களுக்கு இருக்கு. ஆனா ரோஹித் சர்மா நல்லா விளையாடுவானா 6th? அதை யோசிச்சிங்களா யாராவது? ரோஹித் சர்மா நல்லா விளையாடுவானா 6th? அவன் வந்தமா கெத்தா 4 4 அடிச்சமா அப்படின்னு கிளம்பி போற ஆளு. அவனுக்கு நடுவுல வந்து என்னமோ மாதிரி இருக்கான் ரோஹித் சர்மா வந்து பேட்டிங் பாக்குறதுக்கு. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்ல போனா என்னோட ஹானஸ்டான தாட் சொல்றேன், ரோஹித் சர்மா T20 வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியில்லை. டெஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. ஓடிஐ நல்லா தான் விளையாண்டான். அந்த 3 ஸ்ரீலங்கன் ஓடிஐலாம் வந்துச்சு. அப்பெல்லாம் 3 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 50 அடிச்சா. நம்ம தோத்தோம், இருந்தாலும் ரோஹித் சர்மா நல்லா தான் விளையாண்டான். ரோஹித் சர்மாவுக்கு ஒயிட் பால்ல பிரச்சனை இல்லை, ரெட் பால்ல பிரச்சனை இருக்கு. ரோஹித் சர்மாவால தான் அத்தனை ஓவர் இருக்க முடியாது கைஸ். ஜஸ்ட் லுக் அட் ரோஹித் சர்மா. நான் சொல்லிட்டேன், என்னதான் வந்துட்டு பிசிக் வந்து அப்படி இல்லைன்னாலும் ஜஸ்ட் லுக் அட் கைஸ். He doesn't look like a test player. Maybe அவன் ஒரு செஞ்சுரி போடலாம், நாளைக்கு கூட திடீர்னு ஒரு செஞ்சுரி போட்டுட்டு சைலண்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்துட்டு ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்துட்டு அப்படிலாம் சொல்லுவீங்க. பட் he's not the same. Okay, he's not the same. அவன் செஞ்சுரி போட்டாலும் ரோஹித் சர்மா வந்து எனக்கு இந்த டெஸ்ட்டை விட்டு வெளியே வைக்கணும். நான் வந்து உண்மையிலே ஹாப்பியா இருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்ல நடக்கும் போது நம்ம எக்ஸ்பெக்டேஷனே எப்படி இருந்ததுன்னா, பும்ரா கேப்டனா இருக்கும் போது நமக்கு பார்க்கவே நல்லா இருந்தது, ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. 2 ஃபாஸ்ட் பவுலர் கேப்டனா இருக்காங்க, பேட் கமிங்ஸ், பும்ரா மேல ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்து. ஏன்னா ஃபியூச்சர் இருந்த அந்த மொமெண்டம் வந்து உள்ளே தெரிஞ்சிச்சு நமக்கு. அந்த பும்ராவோட இம்பாக்ட் வந்து உள்ளே தெரிஞ்சிச்சு. பட் ரோஹித் சர்மா வந்து எல்லாமே he won everything. அவன் T20 வேர்ல்ட் கப் அடிச்சிட்டான், எல்லாமே அடிச்சிட்டான், அவன் டைம் முடிஞ்சிச்சு. கோலி ஏன் வந்து இப்படி ஆடிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்கேன். கோலி ஏன் இப்ப வந்து டயர்டா நம்ம ஆடுறான். he got exhausted guys. அவன் இப்ப ஃபேமிலி மேன், அவன் புரியுதா, அவன் எல்லா மைல்ஸ்டோனையும் அடிச்சிட்டான். நான் திருப்பி அந்த செமிஃபைனலுக்கு போக விரும்பல. இதோட ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தான் தனியா ஒரு வீடியோவே நான் போட்டுட்டேன், ஏன் வந்து அவன் இந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனலுக்கு அப்புறம் விராட் கோலி வந்து சரியில்லை அப்படின்னு. நான் கூட நம்ம அந்த டெஸ்ட் மேட்ச் முன்னாடியே சொன்னோம், இந்த பார்டர் கவாஸ்கர்ல விராட் கோலி விளையாடுவான், ஒரு 1-2 செஞ்சுரி கூட அடிப்பான். பட் தட் டசன்ட் மீன் விராட் கோலி கேம் பேக். அவன் ஒரு செஞ்சுரி கஷ்டப்பட்டு எல்லாருமே அடிக்கல அப்படின்னு சொல்றதுனால அவன் போடுவான். அதே மாதிரி தான் பெர்த்ல அடிச்சான், ஒரு நல்ல மொமெண்டம் இருந்து அவன் அடிச்சிட்டான். உடனே எல்லாரும் கம்பேக் அப்படின்றானுங்க. நான் கூட அப்படிதான் சொன்னேன், விராட் கோலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து டெஸ்ட் விளையாடணும் எப்படியாவது அப்படிலாம் சொன்னேன். நெக்ஸ்ட் இயர் இங்கிலாந்து வருதுன்னு. தயவு செய்து விளையாட முடியாது, அதுதான் உண்மை. முடியாது விராட் கோலியால. விராட் கோலி கஷ்டப்படுறான் உண்மையிலேயே. அந்த மேட்ச் வந்து ஏதோ மொமெண்டம் நம்ம மேல இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் பொழந்துட்டான், பவுலர்ஸ் ஒரு மாதிரி இருந்தாங்க. கோலி நல்லா தான் விளையாண்டான். பட் கோலி போட்ட ரீசனே வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் வந்து அவனுக்கு இருந்த மாதிரி இருந்து, நம்ம எப்படியாவது போட்டுருணும் அப்படின்ற மாதிரி இருந்து போட்டுட்டான். பட் திஸ் இஸ் நாட் த சேம் கோலி. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் வந்தான், KL ராகுல் ஓப்பனிங் வந்தாங்க, நோ ப்ராப்ளம். எப்ப சொன்னானோ மிச்சல் ஸ்டார்க்ல எப்ப சொன்னானோ யுவர் பவுலிங் டூ ஸ்லோன்னு சொன்னானோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு மிச்சல் ஸ்டார்க்கை கிளப்பி விட்டுட்டான். அதுல இருந்து அவுட் ஆயிட்டே இருக்கான் அவன் பாலுக்கு. அந்த சொன்ன மேட்ச்ல கூட அவன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆவான், மிச்சல் ஸ்டார்க் பால்ல தான் டக் அவுட் ஆவான், செகண்ட்ல கோல்டன் டக் ஆவான். இப்ப 2வது பால் அவுட் ஆறான் மிச்சல் ஸ்டார்க் வச்சு விளையாடுறான். இதுக்கடையில அதே பால தான் அவன் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான். உள்ள ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி விளையாடுவான், ஆஸ்திரேலியன் ஃபீல்டர் மேல தான் அடிச்சு விட்டுட்டு இருந்தான். ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வெளியே ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, அதே பால் அவனுக்கு மேல அடிச்சு விடுவான். ஜெய்ஸ்வால் சாரிலாம் கேட்டுட்டு இருப்பான், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்தேன். அது சாரிலாம் கேட்டுட்டு இருப்பான். உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பால் 4 எட்ஜ்ல 4 ஆகும், அது அவுட் ஆற மாதிரி தான் இருந்துச்சு. 2வது பால் அவுட்.
மிச்சல் ஸ்டார்க் நாக்கெல்லாம் காமிச்சிட்டு சீன் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருப்பான். ஜெய்ஸ்வாலுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான் கிட்டத்தட்ட, என்ன பண்ணேன்னே தெரியல. அதாவது எப்படின்னா இந்த சீனியர் வந்துட்டு இந்த ஜூனியர் அடக்கி வைப்பானு தெரியுமா, எப்பா நீ ஒரு மேட்ச் ஆடிட்ட ரொம்ப சீனெல்லாம் போடாது அப்படின்ற மாதிரி தான் மிச்சல் ஸ்டார்க் பண்ணான். சொல்ல போனா ஜெய்ஸ்வால் எல்லாம் ஒரு குழந்தை மாதிரி தான். மிச்சல் ஸ்டார்க் ஜெய்ஸ்வாலோட ஏஜ் என்ன 22 தான். பட் அந்த ஆட்டிடியூட் இருக்கிறது கரெக்ட். பட் மிச்சல் ஸ்டார்க் அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். ஏன்னா அவனே தான் எடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் தான் ஃபேஸ் பண்ண போறான். இந்த ஃபர்ஸ்ட் ஓவரை மிச்சல் ஸ்டார்க் தான் போட போறான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்ல, கேஎல் ராகுல் செம்ம டென்ஷன். ஆனா எனக்கே டென்ஷன் ஆச்சு. ஏன்னா அவன் நல்ல மொமெண்டம் வருவான், மழை பெய்யும், நல்ல மொமெண்டம் வரும், மழை பெய்யும். அது மட்டும் இல்ல, நம்ம விராட் கோலி ஹேசல்வுட் பாலுக்கு அதே பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் தான் விராட் கோலி அவுட் ஆறான். எப்பவும் அதே பாலுக்கு தான் அவுட் ஆறான். நான் சொல்றேன்ல, இட்ஸ் நாட் தி சேம் விராட் கோலி. நம்ம சரி என்னதான் வந்துட்டு கிங் கோலி வந்துட்டாரு அப்படின்னாலும் டீம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்கணும் கைஸ். ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா வெளியே வச்சுதான் ஆகணும். ஆனா வேற வழியே இல்லை. அவங்க ரோஹித் சர்மா வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் முடிகிறவரை வச்சிருப்பாங்க. பிகாஸ் ஹி இஸ் த கேப்டன். அதனால அவனை வச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, பும்ராவை கொண்டு வாங்க. ஆனா அவனுங்க அதை பண்ண மாட்டானுங்க. பும்ரா கொண்டு வாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி நல்லா இருக்கு அப்படின்னா, ரோஹித் சர்மா பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோஹித் சர்மா பேட்டிங் விளையாண்டனா அவன் ஜாலியா இருப்பான். ரோஹித் சர்மா பேட்டிங் விளையாடி அவன் அப்செட்டா இருப்பான். அவன் எந்த ரோஹித் சர்மா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா இருக்கான். என்ன கேட்டீங்கன்னா, நான் பும்ரா தான் கேப்டனா போடணுமே. பட் தே ஓன்ட் அக்செப்ட் இட். பிகாஸ் ரோஹித் இருக்கும்போது அவர் எப்படிப்பா வெளியே வச்சுட்டு போடுறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்பானுங்க. கரெக்ட் தான். ஆனா டீம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பும்ரா உடனே கொண்டு வந்து கேப்டன் ஆகணும். பட் ஓரளவு எனக்கு தெரிஞ்சுட்டு கைஸ், நான்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்தேன். நம்ம வந்து கன்ஃபார்ம் டெஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆகும் அப்படின்லாம் இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டானுங்க, நேக்கா வந்துட்டான் பாத்தீங்களா. பவுமாவை என்னெல்லாம் கலாச்சோம், குள்ளே ஆட மாட்டான் அப்படி இப்படின்னு கம்பேக் கொடுத்துட்டான். ஒரு செஞ்சுரி 3 50 போட்டு ஸ்ரீலங்காவை அடிச்சு நொறுக்கிட்டான். ரொம்ப டெஸ்ட் மேட்ச்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு கைஸ். ஸ்ரீலங்கா நியூசிலாண்டை தோக்கடிச்சானுங்க, நியூசிலாந்து நம்மளை தோக்கடிச்சானுங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்காவை தோக்கடிக்கிறானுங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு இது. கொஞ்சம் மாத்தி நம்ம எதுல தெரியுமா விட்டோம், நியூசிலாந்துல விட்டோம். அந்த டெஸ்ட் மேட்ச் 3 தோத்தம் பாத்தீங்களா, அதெல்லாம் தோத்துருக்கவே கூடாது. ஹோம் டவுன்ல வச்சு அதெல்லாம் எல்லாருமே என்ன நினைச்சோம், கன்ஃபார்ம் இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சோம். நான் அப்படிதான் நினைச்சேன், எல்லாருமே அப்படிதான் நினைச்சேன். எப்பா நியூசிலாந்துல ஒரு டீம், அது லேத்தம் கேப்டன் அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா லேத்தம் கிழிச்சு எடுத்துட்டான். நம்ம ஹோம் டவுன் வச்சு 3 மேட்ச் தோத்தோம். அதுலதான் பெரிய ப்ராப்ளமே இருந்துச்சு. முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல நம்மள டக்குன்னு 46 கால் அவுட் ஆகுறாங்க பாத்தீங்களா, அதுலதான் மொமெண்டம் போச்சு. அதுல உடஞ்சதுதான், இன்னும் ஏறல. பட் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் வராது கைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்டர் கவாஸ்கர் வந்து 5 டெஸ்ட் நடக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 4, 2, 3 அந்த மாதிரி நடந்தது. இதான் 5 நடக்குது, அதான் ஆஸ்திரேலியால வச்சு. இந்த மாதிரில நிறைய பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் வேணும். புஜாரா மாதிரி பேட்ஸ்மேன் இல்லாம ஆடவே முடியாது. ரஹானே மாதிரி பிளேயர் இல்லாம ஆட முடியாது. நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் கைஸ். எத்தனை பேர் அடிப்பான் உட்காந்து, நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். விராட் கோலி இப்ப நிக்க மாட்டேங்க. விராட் கோலி இப்ப வந்தாலே வந்துட்டு, முன்னாடிலாம் விராட் கோலி 2 விக்கெட் விழுந்தா ரெட்டியா இருப்பான், வாடா அப்படின்ற மாதிரி இருப்பான். நான் வரேன், நான் வந்து ஆடி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பான். ஆனா இப்ப விராட் கோலி வந்து 2 விக்கெட் போனாலே கண்ணு அப்படி பொழந்து பாக்குறான், ஐயோ நம்ம தானா அப்படின்ற மாதிரி இருக்கான். வேற என்ன சொல்றேன்னு தெரியல. சுமன் கில்ல ஆட மாட்டீங்க. சுமன் கில்லனா எதுவும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலி ரோஹித் ஆடினாதான் முடியும் கைஸ். கேப்டன் ஆடணும், மெயின் பிளேயர் சீனியர் பிளேயர் கோலி ஆடணும். பல வாட்டி சொல்லிட்டேன். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஆடுனா டீம் வின்னு. மீதி எல்லாருமே ப்ரெஷர் இல்லாமல் ஆடுவாங்க. அவனுங்க 2 பேரும் சொதப்பிட்டானுங்கன்னா முடிஞ்சிச்சு. எல்லா யங் பிளேயர்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவனுங்க உட்காந்துட்டு. அவனுங்க இது ஒன்றும் பெரிய பேட்டிங்லாம் இல்லை. ஆஸ்திரேலியன் பேட்டிங் சைடும் வந்துட்டு ஒன்றும் பெரிய புளுத்தி பேட்டிங்லாம் இல்லை. டிராவிஸ் ஹெட் அடிச்சா கூட சப்போர்ட்டுக்கு நிற்பானுங்க. டிராவிஸ் ஹெட் அடிக்கல எல்லாம் சுருக்குன்னு முடிஞ்சிருவாங்க. அப்படிதான் அவனுங்க டெஸ்ட் இதுவும் இருக்கு. சொல்ல போனா பவுலர் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பவுலிங் 3 பேர் நல்லா போடுறானுங்க. ஸ்டார்க், கம்மிங்ஸ் எல்லாருமே போடுறாங்க. ஹேசல்வுட் இல்லாட்டி போலாண்ட் இருந்தாலும் அவனும் நல்லா போடுறான். ஆனா நமக்கு அப்படி இல்லை. பும்ரா மட்டும்தான் நல்லா போடுறான். திடீர்னு சிராஜுக்கு மூடு வந்துச்சுன்னா மட்டும்தான் அவர் நல்லா போடுவார். அன்னைக்கு அவருக்கு மூடு வரலன்னா அவர் மூடு வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அந்த ஆளை. அவ்வளவுதான். மற்றபடி ஆகாஷ் தீப்பும் சரி, ஜடேஜாலாம் தெரியும். ஜடேஜா அஸ்வின்லாம் இந்த பிச்சில் ஒன்றும் போட்டுக்கிட மாட்டாங்க. அவங்க எல்லாம் இந்தியன் பிச்சில் தான் ஆடையும் செய்வாங்க, பவுலிங்கும் நல்லா போடுவாங்க. மற்றபடி ஆகாஷ் தீப்புக்கெல்லாம் சுத்தமா வரல. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் சும்மா போட விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் பாலானா தர்மடி அடிக்கிறாங்க உட்காந்து. ஸ்மித் எல்லாம் உட்காந்து கிளாஸா அடிச்சுட்டு இருந்தான் உட்காந்து. சொல்ல போனா பும்ரா மட்டும் தனியே ஏதோ ஆடிட்டு இருக்கான், ஏதோ இந்தியாவுக்கு போராடுற மாதிரி. அவனே கேப்டனா போடலாம் எனக்கு தெரிஞ்சு. கேப்டனா போடுறத விட நம்ம கேப்டன் ஆட மாட்டேங்கிறாரு ரோஹித் சர்மா. இது எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு ரோஹித் சர்மாலாம் பிடிக்கும், அதனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப ரோஹித் சர்மா இருக்கிறதே வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கு. அவன் இருக்கிற இடமே வந்துட்டு 6th ஆடுறான். அதுக்கு அவன் எதுக்கு ஆடணும்? ஓப்பனிங் ஆடினா பரவாயில்ல, 6th ஆடினா எதுக்கு ஆடணும்? அதுக்கு த்ரூ ஜுரேல் வரலாம், இல்ல சர்ஃப்ராஸ் கானை கொண்டு வந்து உள்ள போடலாம்.
பட் அவன் கேப்டனா இருக்கனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளால அதாவது அவங்களால கேட்க முடியலன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா எப்படி வெளியே உட்கார சொல்றது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா ஹீஸ் த கேப்டன். இப்ப பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. பவுமாவை கிண்டர் அடிச்சா பவுமா வந்துட்டானுங்க, தூக்கி வச்சிட்டானுங்க. அவனுங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கானுங்க, செகண்ட் ஆஸ்திரேலியா இருக்கானுங்க, நம்ம கீழே போயிட்டோம். நான்லாம் வந்துட்டு என்ன பேச்சு பேசினாலாம் பேட் கமிங்ஸ் ஆளணும் அவனுக்கு ஹோம் டவுன்ல வச்சு நம்ம அடிக்கிறோன்னு எப்ப நியூசிலாண்டோட 3 மேட்ச் தோத்தானுங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டு ஐயா இவனுங்க வந்து சரியில்லையே, நம்ம ஹோம்லயே இவனுங்க நியூசிலாண்டு அடி வாங்குறானுங்கன்னா ஆஸ்திரேலியால என்ன அடி போனுங்க அப்படின்னு யோசிச்சேன். அத மாதிரிதான் இருக்கு. கேபா வந்து ரிஷப் பண்ட் ஹோம் டவுன், அவன் ஹோம் டவுன், இவன் ஹோம் டவுன். நானுங்க மழை தான் அடிக்கி சொல்ல போனா, மழை தான் காப்பாத்தி விடுது. சொல்ல போனா மழை யாருக்கு பெஞ்சாலும் கடுப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா தான் டென்ஷன் ஆவானுங்க மழை பெஞ்சா. ஏன்னா மொமெண்டம் அவனுங்க பக்கத்துல இருக்கு. இது மாட்டுக்கு மழை பெஞ்சு கெடுத்து விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேஸ்டா போயிடும். டிரா ஆயிட்டுன்னா எல்லாமே வேஸ்ட். நம்ம தப்பிச்சிருவோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பேட்டிங் எவ்வளவு வந்து அழகா இருக்கு அப்படின்னு. அவனுக்கு அப்படி இல்லை. 2 பேரும் செஞ்சுரி போட்டிருக்காங்க, அவனுங்க வின் பண்ணணும். அவனுக்குன்னா இன்னைக்கு கடுப்பா இருந்த பவுலிங் போடும்போது வர்றானுங்க போறானுங்க, அவனுங்க நினைச்சா தூக்கிடுவானுங்க எல்லாரையுமே. ஆனா அந்த மழை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கு, மொமெண்டம் கெடுத்து விடுது. சொல்ல போனா எல்லாரும் கேட்கலாம், ப்ரோ பேட்டிங் வந்து சரியில்லாதது ரீசன் வந்து மழை பெஞ்சதுனால தானே அப்படின்னு கேட்பீங்க. பட் அவனுங்களுக்கும் அதே பிரச்சனை தான். இல்லாட்டா மட்டும் நம்ம பேட்ஸ்மேன் ஆடிடுவானுங்களா? ஒருவேளை நாளைக்கு ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாளே ஹாப்பியா தான் இருப்பேன் ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டா அப்படின்னு. அதை வச்சுட்டு தயவு செய்து யாரும் வந்துட்டு ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்துட்டான் அப்படின்னா இல்ல. ரோஹித் சர்மா செஞ்சுரி போடுறது மேபி ப்ரெஷருக்கா இருக்கலாம். ஐயோ நம்ம மேல இவ்வளவு பிரச்சனை இருக்கே, நம்ம போட்டு அது காப்பாற்றணும், ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்கணும் அப்படின்னு எல்லா பிளேயருக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் கோலி ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சான். கோலியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், கோலி ஃபீல்டில் ஜாலியா இருந்தா பேட்டிங் நல்லா பிடிப்பான், ஃபீல்டில் டிப்ரெஸ்டா இருந்தா பேட்டிங் சுத்தமா நல்லா பிடிக்க மாட்டான். ப்ரெஷர் இருக்கும் கோலிக்கு. அதே மாதிரி தான், வேற வழியே இல்லை. இப்போ 2 டெஸ்ட் வருது, மெல்போர்ன்ல வருது, சிட்னில வருது, பாக்ஸிங் டே டெஸ்ட் ஒன்று, நியூ இயர் டே டெஸ்ட் ஒன்று வருது. அதுல வின் பண்ணாதான் உண்டு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச மழை பெஞ்சிரும்னு நினைக்கிறேன். வெதர் வேணா நான் போடுறேன் உங்களுக்கு, கன்ஃபார்ம் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி தான் 2 நாளும் போட்டிருக்கானுங்க. என்ன பில்டப்ல அந்த கேபாவுக்கு நான் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தேன். 1-1 இருக்கு. அந்த 1 இருக்கும்போது கான்ஃபிடென்டா இருந்தேன். பெர்த்ல அடிச்சது நம்ம வந்து கான்ஃபிடென்ட் அடிச்சோம். ஆனா 2வது அடி வாங்க தெரியுமா ஆஸ்திரேலியாட்ட, அது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அந்த அடி அடிச்சானுங்களா. இப்ப 3வது என்ன அடி அடிக்கிறானுங்க இவனுங்க. இதுலயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம தோத்துருவோம். சரி, நம்மளால டெஸ்ட் வேர்ல்ட் கப் தான் போக முடியல. பார்டர் கவாஸ்கர் அந்த இந்த சீரீஸையாவது ஜெயிக்கணும்ப்பா. அந்த டெஸ்ட் வேர்ல்ட் கப் கூட ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்னு வச்சுக்கோங்க, அது கூட ஒரு நல்ல ஃபைனல் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு டீசென்டான ஒரு ரைவல்ரி தான். எப்பவுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்லெட்ஜ் பண்ற மாதிரி ஒரு ரைவல்ரி தான். அவனுங்க டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்தா கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த சீரிஸ் ஜெயிச்சிருங்கடா. மறுபடியும் என்னால அந்த பேட் கமிங்ஸ் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த பேட் கமிங்ஸ் டிராவிஸ் ஹெட் பார்த்துட்டு இருக்க முடியாது. முக்கியமா அந்த ஜாஸ் ஹேசல்வுட் பேசுறேன்னா என்னால கேட்க முடியாது. அவன் புளுத்தி மாதிரி பேசுவான், ஆட்டிடியூடோட. டென்ஷன் அவன் பேசுறலாம் கேட்டேன்னா அந்த அளவு பண்ணிட்டு இருப்பான் உட்காந்து. அது மட்டும் இல்ல, பேட் கமிங்ஸ் உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான். அந்த பார்டர் கவாஸ்கர் டிராபியை வச்சுட்டு டிராவிஸ் ஹெட்லாம் உட்காந்து கிஸ் அடிச்சுட்டு இருப்பான், ஹெட் கொடுத்துட்டு இருப்பான். இந்த மண்ணு இப்ப என்ன பண்ணனே தெரியல. இப்ப எந்த தைரியத்துல வந்து இப்ப கௌதம் கம்பீரோட இன்டர்வியூ எனக்கு கேட்டே ஆகணும். என்ன இவரு சொல்ல போறாரு, ஜிஜி எரா இவரு தான் எல்லாத்துக்கும் காரணம். இவராலதான் இந்த மாஸ்டர் மைண்டால தான் எல்லாமே முடியுது. அவரை கூப்பிட்டு கேளுங்க ஒரு 4 வார்த்தை, நீங்க எப்படி ரோஹித் சர்மா வச்சு மேய்ச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கேட்கணும். நான் உண்மையிலே இப்பதான் டிராவிட மிஸ் பண்றேன். இப்பதான் புரியுது டிராவிடோட அருமை எப்படி, ரவி சாஸ்திரியோட அருமை எப்படி அப்படிலாம் எனக்கு தெரியுது. ஆனா பாவிகளா, சும்மா டோனியை குறை சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க வந்து சேவேஜ்னு நினைச்சு கோச்சா போட்டுட்டீங்க. இப்ப படாத பாடுபட்டு இருக்கீங்க. சொல்ல போனா பிரச்சனையே வந்து நம்ம சீனியர் பிளேயரா இருக்கும்போது நம்ம என்ன பண்றது, வேர்ல்டுல பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு அது வந்து ஃபார்ம் அவுட்டா இருக்காருன்னா நம்ம என்ன சொன்னேன். கோலி ஃபார்ம் அவுட்னு சொல்ல முடியல, கோலி வந்து பிளாங்கா இருக்கான். மென்டலி அவன் வந்து I feel like he just exhausted guys. இதுக்கு மேல அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா அவன் லைஃப்ல நிறைய அதை தூக்கி போட வேண்டியதா இருக்கும். ஃபேமிலி அந்த மாதிரி முன்னாடி பண்ணிட்டான், இதுக்கு மேல அவன் பண்ண முடியாது. நான் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. மேபி உங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல இருந்தா உங்களுக்கு மெச்சூர்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. இல்லாட்டா உங்களுக்கு புரியாது. என்னடா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. பாயிண்டே இல்லடா நீ சொல்றதுல, பாயிண்ட் இருக்கு. நான் சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ரோஹித் சர்மா இதுக்கு மேல வைக்க மாட்டாங்க. இந்த டெஸ்டோட முடிஞ்சிச்சு. இந்த சீரீஸோட ரோஹித் சர்மா அவனே நின்றுவான். அதுதான் மரியாதை. இதுக்கு மேலே வந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஐயா ரோஹித் சர்மா நீங்க போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. டீசெண்டா நீங்களே நின்றுங்க சார். நீங்க செஞ்சுரி போட்டாலும் பரவாயில்ல, நீங்க 200 அடிச்சாலும் பரவாயில்ல, டீசெண்டா நீங்க நின்றுட்டா அதுதான் வந்து ரோஹித் சர்மாவுக்கு மரியாதை. எனக்கு தெரிஞ்சு கோலியும் நின்றுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
கோலி கூட தப்பிச்சிருவாங்க. கோலி பிசிக்கலி ஃபிட்டா தான் இருக்கான். சில பேர் வந்து பார்க்கும் போதே வந்துட்டு ஓகே விராட் கோலி ரன்னை பாருங்க, அவன் பேர்த்தில் ஒரு செஞ்சுரி போட்டுருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். பட் ரோஹித் சர்மா ரொம்ப கஷ்டம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கோலி எடுத்துருவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜுரேல் இருக்கான், சர்ஃப்ராஸ் இருக்கான், நிறைய பேர் இருக்கானுங்க உள்ள கொண்டு வர்றதுக்கே. பட் வழி இல்லை. நம்ம கேப்டனே வந்துட்டு ஃபார்ம் அவுட் இருக்கும் போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கேப்டன் ஃபார்ம் அவுட் இல்லை, ஹி இஸ் நாட் அ டெஸ்ட் பேட்ஸ்மேன். இது ஒரு பெரிய இது. ஃபார்ம் அவுட்டா இருந்தா கூட எல்லாரும் சொல்லலாம் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தா நல்லா ஆடுவாங்க. நம்மளால டெஸ்ட் பேட்ஸ்மேனே கிடையாது. நம்மளால ஒரு ஓடிஐ பிளேயர், ஒயிட் பால் பிளேயர் வந்து திடீர்னு செஞ்சுரி போடுறாரு. அது ஒரு டைம்ல ரோஹித் சர்மா வந்து பேய் ஃபார்ம்ல இருக்கும்போது 2019 வந்து அந்த அடி அடிச்சுட்டு இருப்பான். சவுத் ஆப்பிரிக்காவெல்லாம் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருந்தா 200 போடுவான். பட் இப்பெல்லாம் அது கிடையாது. ஸோ இது வேற யாரா சொல்ல போனா ஆஸ்திரேலியா நம்மளை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அவனுங்க சைடு பேட்டிங்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, நம்மள மாதிரி தான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு ஆளை வச்சு கீ கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு இதுல எவனாவது ஒருத்தர் நின்றுவான். சொல்ல போனா ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்தா இன்னொருத்தர் நின்றுவான். பவுலர்ஸ் வர நல்லா ஆடுறாங்க. நமக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம பவுலர் நம்ம வெப் ரிச்சர்ட்சன் சிராஜ் இருக்காரு. அவர் வந்து அவுட் ஆகிட்டு போல்டானா கூட ரிவ்யூ எடுப்பான். சிராஜ் வந்து போல்டானா கூட ரிவ்யூ எடுப்பான். அவுட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து வேஸ்ட் பண்ணுவான். அந்த மாதிரி தான் நம்ம டிஎஸ்பி சிராஜ் இருக்காரு. என்ன பண்ண தெரியல சொல்ல போனா. சரி, நல்லா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். இப்பெல்லாம் ரொம்ப த்ரில்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மழை வந்து கெடுத்து விடுது. இப்ப பார்ப்போம் மெல்போர்ன்ல ஒரு வேளை நல்லா பவுலிங் போட்டு ஏதாவது பண்றானுங்களா அப்படின்னு பார்ப்போம். பிரச்சனையே கேப்டனா இருக்காம நான் யார மேன் குறை சொல்றதுக்கு ஆக்வர்டா இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி வர வரப்போகுது. சாம்பியன்ஸ் டிராஃபி மட்டும் இல்ல, இந்த டெஸ்ட் முடிஞ்சோன்னா இங்கிலாண்டோட சீரிஸ் வருது. 5 T20 3 ODI இருக்கு. அது நல்லா இருக்கும் கைஸ். சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நம்ம டெஸ்ட் சீரிஸ் தோத்துரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம், எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது கைஸ். நம்ம பாட்டுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல உள்ள டென்ஷன் கடுப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். மழை பெய்யுது, இதெல்லாம் நடக்குது அப்படின்ற கடுப்புல பேசுறோம். யாருக்கு தெரியும், மேபி ரோஹித் சர்மா செஞ்சுரி கூட அடிக்கலாம். நீங்க வந்து இந்த வீடியோ இன்னைக்கு பாப்பீங்க கரெக்டா. இன்னைக்கு மேட்ச் நடக்குன்னா நீங்க காலையில இந்த வீடியோ வருமா, காலையில இந்த மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிக்கலாம். திடீர்னு ரோஹித் சர்மா ஏதோ பண்ணி செஞ்சுரி அடிச்சிட்டான்னு வைக்கல. நீங்க எல்லாரும் வந்து என்ன கேட்பீங்க, ஏன்டா சொன்னியடா ரோஹித் சர்மா அடிக்கலான்னு, அடிச்சிட்டான் பாத்தியா அப்படிங்க. யா ஹி ஹிட்ஸ் a century, so what? That means ரோஹித் சர்மா கம்பேக்கா? இல்ல, பழைய ரோஹித் சர்மா இல்ல. கோலி அடிச்சாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன். they are not the same. உள்ள வேற ஏதாவது பிளேயர் கொண்டு வந்தாதான் முடியும். நம்ம இங்கிலாந்துல நினைச்சு பாருங்களேன், இதே வருஷம் இங்கிலாந்துக்கும் நமக்கும் நடந்துச்சு. அந்த 5 டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சாங்க, ஹைதராபாத்ல இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம தான் ஜெயிச்சோம். நமக்கு பிளேயரே இல்லை சொல்ல போனா. நமக்கு பிளேயரே இல்லை. விராட் கோலி வரல, அவனுக்கு ஏதோ ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு போயிட்டான். ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஏதோ இன்ஜுரின்னு போயிட்டான். கேஎல் ராகுல் கூட போயிட்டான். எல்லாம் யங்ஸ்டர்ஸா உள்ள கொண்டு வந்து அப்படி ஜெயிச்சோம் இங்கிலாந்து எல்லாம். ஏன்னா இங்கிலாந்து செம ஃபார்ம்ல வந்தானுங்க நம்மள அடிக்கிறதுக்கு. பட் இது ஆஸ்திரேலியா வேற கண்டிஷன். ஆனா நம்ம பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன், நான் இப்ப சொல்லுவேன் ஜெய்க்வாரை கொண்டு வரலாம் அப்படின்பேன். ஏன்னா நான் ஜெய்க்வாரை முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜெய்க்வாரை T20 போடலாமா, ருத்ராஜ் கெய்க்வாட வந்து T20 போடலாமான்னு கேட்பீங்க. கிடையாது. ஏன்னா அவன் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவான். ஓடிஐல போடணுமான்னு கேட்பீங்க. ஓடிஐக்கு ஆள் இருக்கு. ஸோ வந்து அவன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவன் நல்லா விளையாண்டாலும் எடுக்கிறது கஷ்டம். டெஸ்ட்ல போடலாமா, போடலாம். ஏன்னா ஒரு ஸ்லோ ஸ்டார்டர் நிற்பான். எனக்கு தெரிஞ்ச அவன் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு இந்த டெஸ்ட்ல, நான் சொல்றேன். பட் பாலிடிக்ஸோட ரீசன்னால அவங்க போட மாட்டானுங்க. நமக்கே தெரியும் ருத்ராஜ் எல்லாம். ஸோ பட் வர வழியே இல்லை. இந்த மேட்ச் பார்ப்போம் கைஸ். நாளைக்கு என்ன 2 டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சிரும். நான் வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு வெதர் ரிப்போர்ட்லாம். மழை பெஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க கன்ஃபார்மா. எனக்கு தெரிஞ்சு டிராவ் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே முடியல. அவனுக்கு பேட்டிங் பிடிச்சா நம்ம இன்னும் பாதி பேட்டிங்கே முடியல. இதுக்கு பாரு அவனுங்க திருப்பி வந்து பேட்டிங் பிடிச்சி நம்ம பேட்டிங் பிடிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிராவ் ஆகும். டிராவ் ஆனா நம்ம ஆஸ்திரேலியா தான் கடுப்பா இருப்பாங்க. நம்ம கடுப்பாக மாட்டோம். நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம கொஞ்சம் கேவலமா தோக்குறதோட கொஞ்சம் டீசெண்டா வந்து இதை டிராவ் ஆகிட்டு அப்பா டிரா காட்டி நாங்கள் கிழிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம். பட் ஆஸ்திரேலியாவுக்கு தான் டென்ஷனா இருக்கும். ஆனா 2 பேர் செஞ்சுரி போட்டு டிரா ஆனா அது அவங்களுக்கு கஷ்டம் தான் சொல்ல போனா. ஸோ அதான் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா எத்தனை பேர் பாத்தீங்க? T20 2 T20 சூப்பரா இருந்துச்சு கைஸ். மில்லர் 80 அடிச்சான். அந்த மேட்ச் எத்தனை பேர் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் இது நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் ஓரளவு டீசெண்டா விளையாண்டானுங்க. மில்லர் செம்மையா விளையாண்டா 80 ரன்ஸ் கைஸ். அது மட்டும் இல்ல, இன்னொரு புதுசா வந்தான். பேரு நான் பேர் ஞாபகம் வைக்க நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொண்டு வரேன். அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவன் 40 ரன்ஸ் அடிச்சான், 4 விக்கெட் எடுத்தான், 8 6 அடிச்சான் டேவிட் மில்லர். ரிஸ்வான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ பேட்டிங் அடிச்சு 60 விளையாண்டா. பட் ரிஸ்வானை பத்தி ஒன்னு சொல்றேன். ரிஸ்வான் வந்து T20 மாதிரியே விளையாட மாட்டேங்கிற, ஏதோ ODI மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். டெஸ்ட் ODI மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான் T20. பாபர் அசாம் மறுபடியும் ஒரு டக் அவுட். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல, செகண்ட் மேட்ச்லயே டக் அவுட் தான் ஆயிருப்பான் அந்த T20. கீப்பர் வந்து மிஸ் ஆயிட்டு, கொஞ்சம் மிஸ் ஆனதுனால பாபர் வந்து கொஞ்சம் ஒரு 30 ரன் அடிச்சான். நல்லா தான் விளையாண்டா அந்த 30 ரன். பட் அதுதான் தப்பிச்சிட்டேன் டக் அவுட்ல இருந்து. ஏன் பாபர் அசாம் இப்படி விளையாடுறான்னு தெரியல.
அயூப் சமையலாண்டா 98 அடிச்சான். செஞ்சுரி போட நிறைய சான்ஸ் இருந்தது. நான் பார்த்ததுல 2 ஓவர் சான்ஸ் இருந்துச்சு அவனுக்கு செஞ்சுரி போட. பட் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு கருணே இல்லை. நீ என்னடா செஞ்சுரி போடுறது, நான் 6 அடிச்சுக்கிட்டே இருப்பேன்ன்ற மாதிரி ஹர்திக் பாண்டியாவே அடிச்சு அவனை செஞ்சுரியே போட விடாம பண்ணிட்டானுங்க. சரி பாகிஸ்தான் ஜெயிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பார்த்தாங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்துட்டான். அவன் ஒரு செஞ்சுரி போட்டு நொறுக்கிட்டான். 10 6 ரீசா ஹென்ட்ரிக்ஸ்லாம் என்ன அட்டி, செம்ம அட்டி. நான்லாம் வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து நானே கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எல்லாம். ஏன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸும் இந்த ரிக்கல்டன் வந்துட்டு ஒன்றுத்துக்கே ஆக மாட்டானுங்க, வருவானுங்க ஒரு 20 ரன் அடிப்பானுங்க போவானுங்க அப்படின்ற மாதிரி. பட் அன்னைக்கு வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பொழந்துட்டான், செம்ம அடி அடிச்சான் ஹென்ட்ரிக்ஸ். அது மட்டும் இல்ல ரசி வேண்டர்டசன் வந்தான், அவனும் ஒரு 60 அடிச்சான். நல்ல 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 கம்பேக் வேண்டர்டசனுக்கு வந்து எப்படியே ஜெயிச்சிட்டாங்க ஹோம் டவுன்ல. சவுத் ஆப்பிரிக்கா கிரௌட் எல்லாம் செமையா இருந்து. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் அடிச்சது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு எனக்கு சொல்ல போனோம்னா. கிளாஸ் தான் கேப்டனா இருந்தான். 2 மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. நிறைய பேர் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ் இருக்குமான்னு தெரியல. எல்லாரும் இந்தியா ஆஸ்திரேலியானே இருப்பீங்க, வேணா அந்த ஹைலைட்ஸ் போய் பாருங்க. 2 மேட்சுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். சொல்ல போனா இங்கிலாந்து வந்து சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க, 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. பட் 3வது வந்து நடந்துகிட்டு இருக்குது. 3வது கன்ஃபார்ம் நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா லீடு வந்து 600 கிட்ட இருக்கு. ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் ஃபார் டிம் சவுதி 3 6 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபார் டிம் சவுதி. இதுக்கப்புறம் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. 3 6 அடிச்சாரு. அது மட்டும் இல்ல நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே நல்லா விளையாண்டுருக்காங்க. கேன் வில்லியம்சன் 156 ரன்ஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஹாரி புரூக் ஒரு 2 செஞ்சுரி. ரூட் நல்லா ஆடுறான், நம்ம ஆளுங்க தான் நல்லா ஆட மாட்டேங்கிறானுங்க. ஏன் வந்து கேன் வில்லியம்சன் ஜோ ரூட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஆடுறானுங்கன்னா, தேர் காம் பீப்புள்ஸ். நேச்சுரலி அவங்க வந்து காமான பீப்புள்ஸா இருக்கானுங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஏஜ் ஆக ஆக தே கேன் பிளே டெஸ்ட் கிரிக்கெட் கைஸ். டெஸ்ட் இஸ் பேஷன். அதனால தான் விராட் கோலி இந்த ஸ்ட்ரகிள் பண்றான். விராட் கோலி இஸ் நாட் அ பேஷன் கை, ஹீஸ் அ ஃபயர் கை, ஹீஸ் அன் அக்ரெசிவ் கை. அவன் வந்து ரன் ஸ்கோர் பண்ணணும்னு தான் பார்ப்பானே தவிர நிக்கணும் அப்படின்னு அவ்வளோ பார்க்க மாட்டான் டெஸ்ட்ல. என்னோட தாட் படி நான் அப்படிதான் விராட் கோலியை பார்க்குறேன். எப்பவுமே விராட் வந்து அவனே முன்னாடி சொல்லியிருக்கான், 2014 வந்துட்டு இங்கிலாந்துல வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் வந்துட்டு என்னதான் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி நின்னாலும் நான் வந்துட்டு இங்க ப்ரூவ் பண்றதுக்கு வரல, ரன் ஸ்கோர் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்றது காமிக்கணும் அப்படிமா விராட் கோலி அடிக்கடி அதான் சொல்லுவான். ஸோ என்னோட கேஸ் படி அதனால தான் விராட் கோலி இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கேன் வில்லியம்சன் ஜோ ரூட்லாம் வந்துட்டு ஏன் ஏஜ் ஆக ஆக நல்லா ஆடுறாங்கன்னா, ஜஸ்ட் லுக் அட் ஹிம், தேர் காம் கைஸ். சிம்பிளா போனா ஸ்மித்தும் ஒரு காமான பர்சன் தான். பட் ஸ்மித்தும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், பார்த்துருக்கேன் நான். ஸோ ஸ்மித் பார்ப்போம், ஸ்மித்தும் நல்லா ஆடுறானா இல்லை ஸ்மித்தோட கரியரும் முடிஞ்சிச்சான்னு. ஏன்னா நம்ம ஒரு சைடு ஸ்மித்தை பத்தி நல்லா கவனிக்கிறது இல்லை. இந்த வாட்டி ஏதோ லேண்டுட்டான், ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லேண்டு. அதுவும் ஒரு டைமுக்கு அப்புறம் 50 போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நல்லா வந்துட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவனுங்க நியூசிலாந்து சூப்பரா லேண்ட் ஆனாங்க. எல்லாருமே நல்லா லேண்ட் ஆனாங்க. டாம் லேத்தம், யங், டேரன் மிச்சல் எல்லாருமே நல்லா விளையாண்டுருக்கானுங்க நியூசிலாந்துல. ஏன்னா பெரிய லீடு வச்சிட்டானுங்க, 600 லீடு வச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து தோத்துருவானுங்க. டம் சவுதியும் விக்கெட் எடுத்தாரு ஒரு விக்கெட். நாளைக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான் அவனுக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3rd டெஸ்ட் வந்து அவனுக்கு ஜெயிச்சிடும் நினைக்கிறேன். ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். டீம் சவுதிக்கு வந்து ஒரு பயங்கரமான ரிட்டையர்மெண்டா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து இஸ் அ லெஜண்ட் கைஸ் சொல்ல போனா டீம் சவுதி. ஏன்னா போல்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கல. அப்பயா ஒரு T20 வேர்ல்ட் கப்ல ஒரு ஆளே இல்லாத ஒரு கிரவுண்ட்ல ரிட்டையர் ஆகிட்டு போனாரு போல்ட்லாம். ஸோ he deserves it சொல்ல போனா. கேன் வில்லியம்சன் proved himself. கேன் வில்லியம்சன் கம்பேக் தான். ஃபர்ஸ்ட் கம்பேக்னா என்னது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்தார் இங்கிலாண்டோட 96 அடிச்சான் கேன் வில்லியம்சன். இப்போ ஒரு 156 அடிச்சிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இவனுங்க இது நல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல பங்களாதேஷ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஒரு ODI T20 போகுது, அதுவும் நல்லா இருக்கு. ஷெஃபீல்ட் ரதர்ஃபோர்ட்லாம் செஞ்சுரி அடிச்சான். அது மட்டும் இல்ல, நான் அதை சொன்னா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு, இந்த அல்ஜாரி ஜோசப்க்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாருக்குமே தெரியும் அல்ஜாரி ஜோசப் வந்து RCB பிளேயர், வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் தெரியும். ஓரளவு சொல்ல போனா ஒரு டீசென்டான பவுலர் தான். பட் இருந்தாலும் இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாதுப்பா. நீ டீம்ல விளையாடுறியா, கேப்டனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். இவன் என்னடா கேப்டனை எதிர்த்து பேசுறான், எல்லாரோடையும் டென்ஷன் ஆறான். அவனை சும்மா தொட்டாலே தொடாத சீப்பான்றான். இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, வெளியே தூக்கி உட்கார வச்சிருவாங்க. உங்க டீம்ல ஆள் இல்லாதனால மட்டும்தான் உன்னை உள்ள வச்சிருக்காங்க. சொல்ல போனா வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. சொல்ல போனா அவனை தூக்கி வெளியே வச்சுட்டா வேற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. இதே இது நீ இந்தியாவில் பண்ணியிருந்தா நீ வெளியே இருப்ப, உள்ளே வர முடியாது. அவன் என்னன்னா கேப்டன் வந்து ஃபீல்டிங் கேட்கறான், அங்க நிப்பாட்ட விடலாமானது. கேப்டன் இல்ல அங்க ஆள் தேவையில்ல அப்படின்றாரு. அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறான், கேப்டன் சண்டைக்கு போறான். எல்லாவன்ட்டையும் டென்ஷன் ஆறான். டேரன் சாமி கோச்சிட்ட சண்டை போடுறான். அவன் கோவத்துல உள்ள போய் உட்கார்றான். இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. பொண்ணு மாதிரி பண்றடா, பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ற. இப்படிலாம் பண்ணக்கூடாது மேன். யூ ஆர் அ ஃபக்கிங் மேன். அதை தெரிஞ்சுக்கோ. நீ ஒன்றும் பெரிய பவுலர்னா இல்லை இப்போதைக்கு. ஆட்டிடியூட் இருக்கலாம். நானே வந்து ஹர்ஷித் ராணாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணேன். இந்த மயங்க் அகர்வாலுக்கு வந்து இந்த ஃபிளைங் கிஸ்லாம் கொடுக்கும்போது, இப்போ ஃபிளைங் கிஸ்லாம் கொடுக்கும்போது எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எப்படா நீ பண்ணலாம் அகர்வாலை பார்த்து. நான்லாம் சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு அக்ரெசிவ் பவுலர்னா அப்படிதான் இருக்கணும், வேற என்ன பண்ணணும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னா அப்படிதான் ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். ஆட்டிடியூட் இருக்கலாம்,
அதுக்காண்டி டீமுக்குள்ளே லூஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, டென்ஷன் ஆகிட்டு இருக்க கூடாது. அது வந்து நல்லதுக்கு இல்லை மேன். யூ லுக் லைக் அ ஃபூல் டு பி ஹானஸ்ட். ஸோ பங்களாதேஷ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது. அவனுங்க இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா தான் கைஸ் போகுது. நம்ம தான் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கோம் சொல்ல போனோன்னா. நம்ம டெஸ்ட் மேட்ச் அப்படி இருக்கு. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவு லைவ் போட பார்க்குறேன். நான் லைவ் போட தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெல்போர்ன் டெஸ்ட்ல நடக்குது, மெல்போர்ன் இல்லை சிட்னி டெஸ்ட், இதில் ஏதாவது இந்த 2 டெஸ்ட் மேட்ச்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஏதாவது ஒரு டேல வந்து நான் லைவ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி போடுறது, எந்த இடத்துல நான் வந்து இப்போ விஷுவலாக நான் வந்து இதை வைக்கிறது. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு டே ஃபுல்லாக நான் லைவ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சூத்து கிழிஞ்சிரும், எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நேரமா அது லைவ் போடணும் கேஸ் எனக்கு தெரிஞ்சு. அதனால எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் மேட்ச் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ரி பண்ணணுன்ற ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்ல, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்னேன் 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம் இந்த எண்டுக்குள்ள, இந்த இயர் எண்டுக்குள்ள அடிச்சோம். பார்த்தா எல்லாரும் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் தான் பண்றாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களுக்கு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறானுங்க. டே அதெல்லாம் ஹர்ட் ஆகும் மேன், உங்களுக்கு ஐடியாவே இல்லாம இருக்கு. 394 சப்ஸ்கிரைபர் என்னமோ இருந்தானுங்க. இப்போ அதில் 4 பேர் எங்க போனானுங்கன்னே தெரியல. ஸோ லைவ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்க நல்லா விளாடவும் ட்ரை பண்ணுங்கடா நீங்க கொஞ்சம். அதுதாங்க. ஸோ சேனல் பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனா அவனுங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதுதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் 2 மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும். டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சீரீஸாவது ஜெயிச்சு பேட் கமிங்ஸ் வாய் அடைக்கணும் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.